வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் நான் படுத்திருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னா, காலையில் டிஃபன்லாம் பண்ணிவிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி கஞ்சி வைக்கணும். கஞ்சி வச்ச பிறகு 6 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு 1 ஹவர் எக்ஸசைஸ், தியானம், சாமி கும்பிட்றது, அதாவது சஷ்டி கவசம் ஃபுல்லாக. ரொம்ப டயர்டாக இருந்தால் கேட்டுப்பேன், இல்லைன்னா நானே சொல்லுவேன். எல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் பண்ணிவிட்டு அக்கடான்னு டயர்டாக வந்து படுத்தா அந்த டயர்ட்னஸ் காரணமாக என்ன அப்படின்னு தெரியலை. திடீர்னு நம்ம இறந்துட்டோன்னா எல்லோரும் எப்படி இருப்பாங்க, என்ன பேசிப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு இடையில என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப சுயநலம்தான். ரொம்ப பெருமையாக என்னை பற்றி பேசுவாங்க, அப்படியே நினச்சி அழுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அது ரொம்ப சுயநலம்தான். இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நானாக நினச்சிக்கிட்டேன். இதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் இருக்குது, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். இதே போல் உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய புலம்பல்கள் நீங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அல்லது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஹஸ்பண்ட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ அதுக்குள்ளே இறந்துட்டாலே, இப்படி போயிட்டாலே, ஒன்று விட்டுட்டு போயிட்டாலே, நீ இனிமேல் என்ன பண்ணுவேன், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் மட்டும் அங்கே உட்காந்துட்டு புலம்புறாரு. என்னடா அவன் அழவே மாட்டாங்கிறான், அழுதுட்டானா பரவாயில்ல, அப்படியே உட்காந்துருக்கானே கல் மாதிரி அப்படின்னும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு வராரு. என்ன செய்யணும், இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம், அடுத்து ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்க்கணும்ல, எல்லா சொந்தக்காரங்களும் தான் இருக்காங்க போல், இன்றைக்கே எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே கதறி அழுதுடுறாங்க, உடஞ்சே போயிடுறாங்க. இல்லைடா இன்றைக்கி எடுக்க வேண்டாம், நாளைக்கு எடுத்துப்போம். ஏன் எல்லோரும் தான் வந்தாச்சுல்ல. உடனே அவங்க அண்ணன் வேகமாக கேட்குறாங்க. இவர் திரும்பி அவங்க அண்ணனை பார்த்துட்டு திரும்ப அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் அவள் நிம்மதியாக படுத்துருக்கட்டும். இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. இந்த குடும்பம் குடும்பம் குடும்பம், பிள்ளைங்க பிள்ளைங்க, என்னை விட அதிகமாக அந்த பிள்ளைங்களை தான் நினைப்பா. அதுக்கப்புறம் மருமக, அதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க, அப்புறம் நான், எங்கள் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்ச பிறகு தான் சாப்பிடுவா. அவளுக்கு வேணுங்கிறத அவள் ஒதுக்கிப்பா. எப்போவுமே அவள் நிம்மதியாக படுத்து நான் தூங்கி பார்த்ததில்லை. ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பாள். ஒன்று மயிலாடுதுறையை பற்றி, அல்லது சென்னையை பற்றி, அல்லது ஒவ்வொருத்தவங்களோட தேவையை பற்றி. நல்ல தூக்கம் தூங்கவே மாட்டா. சின்ன சத்தம் கேட்டாலே எழுந்திருவா, யாருக்கு என்ன வேணும்னு. நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். நைட்டில் எழுந்திரிச்சு ஒரு ரவுண்டு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்குவாள். அந்த ரூம் கதவுக்கிட்ட போய் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிப்பாளோ என்னவோ, ஒவ்வொருத்தவங்க ரூம் கதவுக்கிட்டே நின்று அப்படியே பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நைட்டு படுப்பாள். அதாவது நைட்டு ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு 1 மணிக்கோ 2 மணிக்கோ எழுந்திருக்கும்போது அதை நான் சில நேரம் பார்த்துருக்கேன். ஆக நீ எப்போ தான் நிம்மதியாக தூங்குவ, நிம்மதியாக தூங்கு, நிம்மதியாக தூங்கு, ஃபஸ்ட்டு தூங்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. அப்படி தூங்கினதே இல்லை என் வாழ்க்கையில். நான் அவைவன் கூட சொன்னதில்லை, தூங்கியும் பார்த்ததில்லை. நிறைய இருக்குது, நிறைய கஷ்டப்பட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டான். நல்ல ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவன். ஆனால் அவ்வளோ கஷ்டம், அவள் பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட்டான். இன்றைக்கி ஒரு நாள் எதுவுமே அவள் தொந்தரவு படாமல், யாருக்காகவும் பதறி எழாமல், எதையும் யோசிக்காமல், எதையும் சிந்திக்காமல், இன்றைக்கி ஒரு நாள் இந்த வீட்டில் அவள் நிம்மதியாக தூங்கட்டும். அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே யாரும் கதறது கேட்கவே போகிறதில்ல. ஐயோ கண்ணாடி பெட்டின்னு நினப்பு வருது. ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அவளால் இருக்க முடியாது. கண்ணாடி பெட்டி வைக்க வேண்டாம், எடுத்துருங்க அந்த கண்ணாடி பெட்டியை. அவளால் சுத்தமாக இருக்க முடியாது. இது மாதிரி கண்ணாடி பெட்டா எல்லாமே இருக்கட்டும், கீழே ஐஸ் கட்டியை போட்டுருங்க, ஒரு நாள் நிம்மதியாக தூங்கட்டும், நாளைக்கு எடுத்துப்போம். ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற? இல்லை நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு நாள் அவள் தூங்கட்டும். யாருக்காவது கஷ்டமாக இருந்ததுன்னா வீட்டுக்கு போகிறதுனா போகட்டும். அவங்க கண்ணாடி பெட்டியும் எடுத்துருங்க, ஐஸ் கட்டியை நிறைய வாங்கிட்டு வாங்க. கீழே ஐஸ் தண்ணி ஓடிச்சுன்னா கொஞ்சம் போட்டு எதையாவது சுத்தம் பண்ணிக்கலாம், 2 ஆளை வர சொல்லிவிட்டு. நல்லா நிம்மதியாக மூச்சு விட்டு, யார் தொந்தரவும் இல்லாமல் அவள் நிம்மதியாக தூங்கின பிறகு தான் அவளுக்கு நான் காரியம் பண்ணுவேன்.
இப்படி தான் என் ஹஸ்பண்டை அழணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு தெரியல. எம்மையிலேயே எனக்கு இப்படி தான் நம்ம வாழறோமே அப்படின்னு ஒரு பரிதாபமா, என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. இப்படி உங்கள் மனசுக்குள்ளெல்லாம் நீங்கள் நிறைய புலம்பியிருக்கீங்களா? அந்த புலம்பல்கள் இருந்ததுன்னா கமெண்டில் கொடுங்க. அப்பப்போ நிறைய என் மனசு புலம்பும். ஒவ்வொரு புலம்பலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு முறையும் உங்களை தேடி வருவேன். இதே போல் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.